கொடுக்கும் நூல் பெரிய புராணம். அதில் தான் தெரிஞ்சுக்க முடியும். எந்த நூலும் சொல்லலை. வீட்டில் சாப்பாடு போடலாமா, அடியார் வந்திருக்கிறார் திருமுது பண்ணலாமா, என்ன சொல்லுவாங்க? உலகத்தார போய் கேட்டால், வேதம் படித்தவங்களை கேட்டால், வேறு வரையில் இருக்கிறவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் இல்லைப்பா, வீடு இழவுப்பா, தீட்டு வீடு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அடுப்பெல்லாம் மூட்டக்கூடாதுமாங்க. பெரிய புராணம் சொல்லணும். வந்திருக்கிற ஒரு அடியார் வந்தால் அது திருவிளங்கும் மனை, இழவு வீடு அல்ல, திருவிளங்கும் மனை, திருமுது பண்ணலாம். பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. யார்? அப்பூதியார், சிறுத்தொண்ட நாயனார், கடரை ஏர்கோன் கலிக்காமருடைய தேவி, மானக்கஞ்சாரர் திருமகளார், வரலாறு அடிக்கிக்கிட்டே போகலாம். எந்த நிலையிலும் அடியார் திருமுது பண்ணலாம். நாம் ஒரு தெரிவு சொல்லலாம். அடியவருக்கு திருமுது பண்ணுறதுக்கு சமமான ஒரு பூஜை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பூஜையில் சிறந்தது சிவபூஜை, சிவபூஜையில் சிறந்தது அடியார் பூஜை, அடியார் பூஜையில் சிறந்தது அன்னம்பாலிக்கின்ற மாகேஸ்வர பூஜை. அதுக்கு மேலே பூஜை இன்னும் கண்டுபிடிக்கலை சிவத்தில். தைரியமாக சொல்லு. விளக்கங்களெல்லாம் நிறையா சொல்லலாம். இன்றைக்கு ஒரு தொடக்க நாடாக இருப்பதனாலே ஒரு சிறிய அளவிலே இந்த நாய், ஒன்றும் தெரியாத ஊர்நாயினும் கெட்டவனாகிய புழுத்த இழிந்த பிறவியாக அடியேன் இந்த சிறு அளவிலே முடித்துக் கொள்கிறேன். சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுறேன். அந்த நாயன்மார்களுக்கு நம்ம ஆட்படணும். எப்படி ஆட்படுறது? அவங்கள்ட்ட போய் சொன்னா தானே அவங்களுக்கு நான் அடியேன், நீங்கள் எனக்கு எஜமானன்னு சொல்லணும். அதுக்காக ஒரு பதிகம் பாடினார். இந்த பதிகம் ஒன்று பாடுவதற்காகத்தான் கைலாயத்திலேருந்து வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். கைலாயத்தில் இருக்கிறவர் அள்ளும் நீரும் மலரும் எடுத்தணைகின்ற தொண்டு. அவருடைய பேர் ஆளாள சுந்தரன். சிவலோகத்தில் கைலாயத்தில் இருக்கார். அவர் பூலோகத்துக்கு அனுப்பணும். ஏன்? இவர் தான் போய் பாடணும். யாரை பாடணும்? சிவனடியாரை பாடணும். அதுக்கு முந்தி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி வந்தவங்க ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும். அவங்க சைவ பெயரை தழைக்க வச்சு காடு திருத்தி நாடு பெருக்கி அற்புதமாக தொண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. சிவ பூஜை எங்கேயும் வளர்ந்துருத்து, தழைத்து இருக்கு, ஓங்கி இருக்கு, பெருகி இருக்கு. அடியார் பூஜை சைவத்தில் ஈசனுக்கு என்ன பெருமையோ அதை விட ஒரு மாற்று கூட பெருமை அடியாருக்கு உண்டு. தாவரம் சங்கமம் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுயிர் கருளை வைப்பன் சிவஞான சித்தியார். 2 இடத்துல சாமி வெளிப்படுவானாம். ஒன்று லிங்கம், இன்னொன்று வேடம். லிங்கத்தை தாவரம் நாங்கள், வேடத்தை சங்கமம் நாங்கள். சங்கமம்னா அங்கு இங்கு இயங்குவதுன்னு அர்த்தம். அடியார்கள் அவங்களுக்கு பராவு சிவர்னு பேர். சிவஞான சித்தியார் சொல்லும் பராவு சிவர். அங்கெங்கும் போவாங்கன்னு ஒரு அர்த்தம். நம்மால் பரவப்படுகின்ற சிவர். பரவப்படுதல்னா துதிக்கப்படுதல், தொழப்படும் சிவர் என்று ஒரு பொருள். திருமந்திரம் சொல்லும் நடமாடும் கோயில். சாமி உள்ளே உட்காந்துருப்பான். அவன் மூலவன். அவனுடைய உற்சவ மூர்த்தியை வெளியில் வந்து அருள் பண்ணுறது யார் தெரியுமா? சிவனடியார். என்ன பெருமைன்னு சொல்ல முடியாது. பெரிய புராணம் சொல்ல